நம்ம எஸ்பி வருண்குமார் நாம் தமிழர் கட்சியை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. அது ஒரு பிரிவினைவாத கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு நிர்வாக ரீதியாக பல விஷயங்கள்லாம் அது ஏன் அப்படி இருக்குங்கிறத சொன்னார். நம்ம நிர்வாக ரீதியாக சொல்ல முடியாது, சோஷியலாக பொலிட்டிக்கலாக அது ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். எல்லாரும் கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் எஸ்பி வருண்குமார் பேசினதை கேட்டுக்கோங்க. Emerging challenges in cyber security and cyber crime. So this is to give throw light on what's happening in cyberspace. Chennai Bangalore highway, there was a law and order problem. A person puts out a tweet saying 9 women have been murdered and their body disposed. He puts out a video and the video is uploaded from a foreign soil. We effect an arrest. We find out who's behind it. He belongs to a Tamil chauvinist organization called Naam Tamilar Kachi. They have roots all over the world. They have sympathizers all over the world. They have elements borrowed from the banned LTT organization. So they start attacking me for effecting that arrest. Subsequently, again when I get shifted to another district, we are required to register an FIR, we arrest it. Continuously they attack us. That's my wife, she is my batchmate, she is also a police officer. நம்ம எஸ்பி வருண்குமார் அவரோட ஃபேமிலியை பற்றி எல்லாம் தப்பாக பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுக்கு நம்ம சீமான் ஒரு பதிலை கொடுத்துருக்காரு. அந்த பதிலை கேட்டிங்கன்னா அது ஒரு தேஞ்சு போன டேப் ரெக்கார்ட் பதில் தான். கேட்டுக்கங்க இந்த பிஞ்சு போன டேப் ரெக்கார்டு பதிலை. ஃபுல்லா குடும்பம் எங்களுக்கெல்லாம் இல்லை, என் குடும்பத்தைன்னு. ஏன்னா நீ என்னென்ன சேட்டை பண்ணி எங்கள் குடும்பத்தை, என் மனைவியை, எங்கள் குடும்பத்தை, என் தாய் தந்தையரை, எங்கள் கட்சியில் இருக்க பிள்ளைகள் எல்லாம், என் தங்கச்சி இவ்வளவு இழிவாக பேசுறதுக்கு வழக்கெடுப்பியா? சரி, இந்த அதிகாரம் இந்த காய் சட்டினி எத்தனை வருஷம் இருப்பேன்? வழக்கெடுப்பியா? சரி, வழக்கு எப்படி எடுப்பாங்க? கம்ப்ளைண்ட் பண்ணா எடுக்க போறாங்க. சரி, இது வரைக்கும் நீங்க சொன்னதுல யாரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லுங்க. உங்க குடும்பத்தை பத்தி, உங்க அக்கா தங்கச்சிகளை பத்தி, உங்க கட்சிக்காரங்களை பத்தி யாரெல்லாம் தப்பா பேசியிருக்கா அப்படின்னு நானும் போய் பார்த்தேன். முதல் வீடியோவே வந்துச்சுன்னா பாருங்களேன், உங்க கட்சி பெண்களை பத்தி தரக்குறைவா பேசியிருக்கான். இதை விட இழிவா யாருனாலையும் பேச முடியாது. பேசுனது யாருன்னு சொல்லட்டா? அது என்னமோ மைக்ல பேசுனது சைமன். ஆனா சைமன் கிட்ட சொன்னது திருமதி கயல்விழி அவர்கள். அவங்க ஒரே ஒரு இடத்துல அவங்க என் மேல கோபப்பட்டாங்க. குறவழியை பிடிச்சிக்கிட்டு சொல்றேன், இவ்வளவு பெண்கள் இருக்கிற கொள்ளையில உனக்கு ஒரு பழகிறதுக்கு ஒரு பொம்பளை பிடிச்சிருக்கா வர. அன்னைக்குதான் எனக்கு திட்டு விழுந்துச்சு. இது உள்ளபடியே உங்க கட்சி பெண்களை இழிவுபடுத்தி பேசினது தான். இப்ப இந்த பேசின 2 பேர்த்து மேலேயே யாருங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? நீங்க கொண்டு போய் கொடுங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிடலாம், வேலை முடிஞ்சு போச்சு. சரி, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அடுத்த கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்க்கலாமா? என் கட்சியில இருக்கிற பெண்கள் என்னோட கொள்கைக்காகவோ கோட்பாட்டுக்காகவோ நான் பேசுற வசனத்துக்காகவோ சேரல கட்சிக்குள்ள. எல்லா பொம்பளைங்களுக்கும் என்கிட்ட இருக்கிற ரொமான்ஸ் தான் பிடிச்சிருக்கு. அப்ப நீங்களே போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுங்க. என் கட்சியில இருக்கிற பெண்களை எல்லாம் ஒருத்த மைக்க போட்டு ஸ்டேஜை போட்டு தவறா பேசிட்டு இருக்கா அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுங்க. எடுக்க போறாங்க கேஸ. அதாவது உங்க ஒரு ஆளை பத்தி மட்டும் பேசுறதுக்கு பதிலாக குடும்பத்தையே சேர்த்து பேசுறாங்க அப்படின்னு தானே சொல்ல வரீங்க? இப்படி சொன்னது ஆறுன்னு போய் பார்த்தா, அட உங்க சக தோழனோட குடும்பத்தை. அதுதாங்க சங்கின்னு ஒருத்தர் இருக்காரு, ரஜினி. நம்ம எல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு சொல்லுவோம். அவர் குடும்பத்தை ஒருத்தர் அசிங்கமா பேசியிருக்கா. அவரை இவன் ரஜினின்னு கூட சொல்ல மாட்டான். அவரை மட்டும் இல்லைங்க, அவர் பொண்டாட்டிய, அவரோட 2 பிள்ளைங்களை மருமக மாற நீங்க சொன்ன அதே கம்ப்ளைண்ட் தான் அங்க பண்ணி வச்சிருக்காரு. கேஸை கொடுங்க, வழக்கெடுக்க போறாங்க, தூக்கி ஜெயில வைப்பாங்க. அப்ப நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? ரஜினியை பத்தி பேசுறதுன்னா ரஜினியை பத்தி மட்டும் பேசி இருந்திருக்கணும். குடும்பத்தை பத்தி எதுக்கு பேசுற, பிள்ளைங்களை பத்தி எதுக்கு பேசுறேன்னு சொல்லி இருந்திருக்கணும்ல. இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும்னா ஒரு ஆபாச சாமியார் நித்யானந்தான்னு வச்சுக்கோங்களேன். கூட இருக்கிற பெண்களா பார்க்க முடியாதுன்னு சொல்ற ஆள் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் நீங்க பெண்களை குறித்து என்ன நல்ல விதமா பேசிட்டீங்கன்னு மட்டும் சொல்லுங்களேன். இதுல கூடுதலான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, உங்க கட்சிக்கார பெண்களை பத்தி சாட்டை தான் இன்னும் அதிகமா தப்பா பேசியிருக்காரு. அப்புறம் வெண்ணிலா தாயம்மனை பத்தி நீங்க தான் பேசுனீங்க. அது என்ன ஃபெமினிசம்? 1000 பேத்து கூட போறது ஃபெமினிசமா அப்படின்னு கேட்டது நீங்க தானே. அதாவது பெண்களை பத்தி பொது வெளியிலேயோ நான் பர்சனலாவே பேசக்கூடாது தான். அப்படி ஒரு விஷயத்த இங்க இருக்கிற ஆண்களுக்கு கத்து கொடுக்கறதுக்கே 200 வருஷம் ஆச்சு. இப்படி 200 வருஷத்துல கஷ்டப்பட்டு கொண்டு வந்த இந்த நல்ல பழக்கத்தை பொதுவெளியில பெண்களை பத்தி எம்பிட்டு கேவலமானாலும் பேசலாம், அதுவும்
தன் கட்சிக்கார பெண்களையே தவறா பேசலாம் அப்படிங்கிற ஒரு புது பாலிசியை கொண்டு வந்தது நீங்க மட்டும்தான். நீங்க சொல்றீங்க பெண்களை பத்தி தப்பா பேசினா கோபம் வருது, என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசினா கோபம் வருதுன்னு. இதுதான் பிரிவினைவாத சக்தின்னு நாங்க சொல்றோம். இந்தியா முழுக்க சாதி மத வேற்றுமை மட்டும்தான் ஆழமா இருக்கு. இப்ப ரீசெண்டா தமிழ்நாட்டுக்குள்ள மொழி வேற்றுமையும் உருவாக்கி வச்சிருக்கான். இந்த சாதி மத வேற்றுமை பிரச்சனைய கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு நம்ம கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம் இந்தியா அளவில். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் புதுசாக மொழி பிரச்சனையை பூகம்பமாக வெடிக்கிற அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்கான். இதில் என்ன பெரிய ஹைலைட்டுனா, மிஸ்டர் சீமான் அவர்களே வேற்று மொழியாளர் தான். வேற்று மொழியாளர் மட்டும் இல்லை, வேற்று மதத்தை சேர்ந்தவரும் கூட. அப்படியே தன்னை மொத்தமாக கன்வெர்ட் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு எந்த வேற்றுமையும் இல்லாமல் இருந்த நம்ம தமிழ்நாட்டில் புதுசாக ஒரு வேற்றுமையை கொண்டு வந்து தொப்புன்னு போட்டு விட்ருக்காரு. இதுக்கு பேர் தான் பிரிவினைவாத சக்தின்னு சொல்கிறது. போன வாரம் வரைக்கும் மாமன் மச்சானா பழகிட்டு இருந்தவங்கலாம் இன்னைக்கு ஏன் அவன் தெலுங்கண்டா வெல்ட்டிடா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், நானும் சீமானும் ஒரே மொழி ஒரே மாநிலம்னு. என்னைக்குமே தெலுங்குக்காரின்னு சொல்கிறாங்க. அதுதான் எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரிய மாட்டேங்குது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, தெலுங்கு வெறுப்பை அந்த அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில் சீமான் புகுத்தி வச்சிருக்காரு. இந்த சீமான் இலங்கைக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழர்களுக்காகவும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் பண்ணியிருக்கார். இந்த சீமான் தான் சொல்கிறாரு, நான் தான் உங்களையெல்லாம் காப்பாற்ற போகிறேன்னு. இதைத்தான் எஸ்பி வருண்குமார் தெளிவாக பிரிவினைவாதத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே ஊக்குவிச்சிட்டு இருக்காருன்னு சொல்கிறாரு. சீமானிங்க சமூக விரோதியா அப்படின்னு கேட்டால் 100% அவர் சமூக விரோதி மட்டும்தான். தனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு மாநிலத்தில் வந்து உட்காந்துட்டு, தன் பேசாத மொழியை பேசுகிற மாநிலத்தில் வந்து உட்காந்துட்டு, தனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு மதத்துக்கு வந்து உட்காந்துட்டு இங்கே இருக்கிற ஒற்றுமையை சீர்குலைக்கிறதுனால சீமான் ஒரு சமூக விரோதி தான். இதையெல்லாம் தாண்டி சீமான நான் சமூக விரோதின்னு சொல்றதுக்கு காரணம் ஒன்று இருக்கு. கடந்த 1500 வருஷமா படிக்கவே விடாத படிக்காத என் இந்திய சமூகத்திலிருந்து கடந்த ஒரு 100 வருஷமா தான் எல்லாம் விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருக்கோம். நம்ம அவ்வை சொல்லியிருக்காங்க, பிச்சை புகினும் கற்கை நன்றே, கற்கை நன்றே, கற்கை நன்றே. பெரியார் சொல்லியிருக்காரு, பெண்களோட கையிலிருந்து கரண்டியை பிடிங்கிட்டு புத்தகத்தை கொடுன்னு. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஏழை தாய்மார்களும் தம் பிள்ளைய எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் ஓடிட்டு இருக்காங்க. நம்ம திராவிட மாடல் நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி தலைவர் முதல் நம்ம தமிழ் மக்கள் வரைக்கும் படிப்பை இவ்வளவு நேசிக்கும் போது ஒருத்த வந்து நீ எல்லாம் படிக்காத அப்படின்னு ஓப்பன் ஸ்டேஜில் சொல்ற ஒரு நாதாரி தலைவர் இவர் மட்டும்தான். என்னத்துக்கு ஒரு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்க? நீ நிம்மதியா இரு, வந்தா படியில் என்னப்போ. நான் என் மகனை பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கல. எதுக்கு ஒட்டுமொத்த மக்களோட இவ்வளவு பெரிய வளர்ச்சியை பின்னோக்கி இழுத்து செல்லணும்னு நினைக்கிற ஒரு தலைவர், ஒரு பிரிவினைவாத சக்தி சீமான் தான். சீமான் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு பிரிவினைவாதி தான். நிர்வாக ரீதியா அவர் எப்படிங்கிறத தான் நம்ம எஸ்பி வருண்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு தமிழர்களும் ஒவ்வொரு திராவிடர்களும் மனசுல நல்லா ஆழமா பதிச்சுக்கங்க, சீமான் அப்படிங்கிறவர் ஒரு பிரிவினைவாதி மட்டும்தான், பிரிவினைவாதி மட்டும்தான், பிரிவினைவாதி மட்டும்தான். இந்த மாதிரி ஒரு பிரிவினைவாதியை நம்ம புன்னகையோட எதிர்கொண்டா மட்டும் பத்தாது, கோபத்தோட எதிர்கொள்ளணும். உங்கள் கோபத்தோடு சீமானை பாருங்கள். நாம் புன்னகையோடு இருப்போம். நன்றி, வணக்கம்.